வணக்கம். ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே கேப்டன் பிரபாகரன் குறித்து ரிலீஸ் ஆகப்போகுது. அது மிகப்பெரிய அளவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். கமெண்ட்ஸில் நிறைய பேரும் ஆமாம் சார், நாங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன், அந்த கம்பீரமான விஜயகாந்த், அந்த காலகட்டம் 90ன் தொடக்கத்தில் விஜயகாந்த், புலன் விசாரணை, மாநகர காவல், கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர் அப்படின்னு அந்த அந்த ஒரு செட்டு இருக்குல்ல, ஒரு 89, 90, 91, 92, சேதுபதி ஐபிஎஸ் கூட 94ன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த விஜயகாந்த் இருக்கார்ல, விஜயகாந்தனாலே போலீஸ் ஒரு ட்ரெஸ்ஸு கோட்டு போட்டு மனுஷன் வந்து நின்று கால் ஃபைட்டு போட்டால் அப்படி இருக்கும் சார் அப்படின்னு பலருமே அதை ஃபீல் பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்த் அப்படிங்கிறது விஜயகாந்த் சினிமா மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டி போகக்கூடிய ஒரு விஷயமா விஜயகாந்த் மாதிரி இருக்கிறார். இப்போ நம்ம நினச்சோம்னா விஜயகாந்துடைய அந்த பழைய கால படங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ட்ரெண்டில் இனி படமும் வரப்போகிறதில்ல. அந்த இயக்குனர்களும் இப்போ அந்த மாதிரியான இயக்குனர்கள் இல்லை, விஜயகாந்த் மாதிரியான நடிகரும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு வெறுமை இருக்குது. விஜயகாந்த் பட ரசிகர்களுக்கு ஒரு வெறுமை இருக்குது. அவருடைய கிராமத்து பாணி, அவருடைய அந்த கதாபாத்திர படைப்பு, அதன் மீது ஒரு காதல் கொண்டவங்க இன்னும் இருக்கிறாங்க. வயது ஒரு 40க்கு மேலே, 50க்கு மேலே, 60 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் கலவையாக இருக்கிறாங்க. கிராமங்களில் அதிகமாகவே இருப்பாங்க. வட தமிழகம் தென் தமிழகம்ங்கிற வித்தியாசம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்த் மீது ஒரு பாசம் கொண்டவர்கள் இருக்காங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதை கவனிச்சுக்கோங்க. இந்த நிலையில் தான் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஒரு நல்ல நேம் கிடைக்கும், அந்த படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து எனக்கு ஃபோனு, அண்ணே கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆயிடுச்சுனே, போட்டு விடுங்கண்ணே ஒரு வீடியோ அப்படின்னு. நீங்கள் தான் வந்துருன்னு சொன்னீங்களே, போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு வர்றாங்க. தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அது ஒரு வித்தியாசமான நெகிழ்ச்சியான அனுபவமாக இருக்குது அந்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ். எப்படின்னா, அந்த படத்தை ரசிகர்கள் பார்ப்பாங்கங்கிறது வேற, குடும்பமாக வராங்க. விஜயகாந்த் படத்துக்கு ஒரு 34 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை திருப்பி பார்க்க, அல்லது அப்போது பார்க்காதவங்க, அல்லது அப்போது குழந்தையா இருந்தவங்க, இல்லை எனக்கு அப்போ சரியாக புரியலைன்னு சொன்ன எல்லாருமே 56 வயசு அப்பா, பையனுக்கு 28 32, அவங்க பையன் 4 வயசு 3 வயசுன்னு இப்படி ஒரு தலையா வந்து இந்த படத்தை பாரேன் தான் குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த படம் வந்தப்போ பிறக்கல, ஏன் உங்க அப்பாவே பிறக்கல, அப்போ உங்க அப்பா 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த படத்தை பாரேன் அப்படின்னு தாத்தா பேரன் உரையாடல், அப்பா பையன்லாம் உட்காந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. எல்லா விஜயகாந்த் படத்துக்கு இது கிடைச்சிடாது, ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு அது கிடைச்சிருக்கு. ஃபேமிலியோட வந்து ஏதோ தங்கள் வீட்டு திருவிழா, தங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நாங்கள் அட்டன் பண்ணுறோங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. நாகர்கோவிலாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், விழுப்புரம், விக்கிரவாண்டி, சென்னைன்னு உங்களுக்கு சாதாரண தேட்டர்கள்ல இருந்து டிடிஎஸ் பக்காவாக இருக்கிற கார்ப்பரேட் மால்ஸ் வரையும் இன்னைக்கு விஜயகாந்தனுடைய 35 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த பழைய படத்தை ஏதோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படம் மாதிரி போய் உட்காந்துருக்கான். இத்தனைக்கு நேற்று இந்த விஜய் மாநாடு இந்த சலசலப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரீரிலீஸ் பற்றிய செய்திகள் கொஞ்சம் அமுகி இருந்தது. இருந்தாலும் மக்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள் கண்டிப்பாக தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகக்கூடிய வாய்ப்பே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் வரல, ஃபேமிலியாக வராங்க. எனக்கு 90களை திருப்பி பார்க்கணும், எனக்கு அந்த ஆக்ஷன் காலகட்டம் வேணும் அப்படின்னு, அந்த விஜயகாந்தை பார்க்கணும்னு ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருடைய ஒரு ஒரு நினைவு கூறக்கூடிய விஷயம், அவரை எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கிற மாதிரி வர்றாங்க. இது சினிமா ரசிகர் சென்டிமெண்ட்டை தாண்டி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்கங்க விஜயகாந்துடைய இந்த கேப்டன் பிரபாகரன் படம். அதுவும் இந்த படத்தில் விஜயகாந்த் எடுத்தோன்னே வரமாட்டார், அந்த வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்து விஜயகாந்த் அந்த கோட்டு போட்டு கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணை காப்பாத்துறப்ப பேசுறப்ப தேட்டரே ஆர்ப்பரிக்கிறான். கேப்டன் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டோம், விஜயகாந்த் செத்துட்டாரு, அவர் எந்திரிச்சு அவர் திருப்பி விஜயகாந்த் நாங்கள் உயிரோட பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. அதுவும் கம்பீரமான விஜயகாந்த். கடைசி காலத்தில் இருந்த விஜயகாந்தனுடைய உடல்வாகு, முகம், இந்த தைராய்டு வந்து பேச முடியாமல் போனது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படி பார்த்த மனுஷனா, சின்ன கவுண்டர் படத்தில், வல்லரசுல, நம்ம கேப்டன் பிரபாகரன்ல, புலன் விசாரணையில் என்ன கம்பீரம், என்ன வசனம், ஒரு மாதிரி எல்லோருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு, உடல் மொழியோடு இருந்த விஜயகாந்தனுடைய கேரக்டரை கடைசியில் ஒரு குழந்தை மாதிரி ஆக்கி வேன் பாக்கி எல்லாரை பார்த்து இந்த இப்படி செய்கிறது, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு போய் உட்காந்ததெல்லாம் பார்க்க கடைசி காலத்தில் ஒரு 5 வருஷம் நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்தது, எப்படி இருந்த மனிதன். இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு அந்த விஜயகாந்தை மறக்கிறான். கடைசி 5 வருஷம் விஜயகாந்தோட இமேஜ் தோற்றம் எனக்கு வேணான்ட்டு இந்த விஜயகாந்தன் கேப்டன் பிரபாகரன் வந்து அப்படி நின்று அந்த கூலிங் கிளாஸ் அப்படி கலட்டுறதை பார்த்து மிரள்றான் அந்த ஓப்பனிங் சீனுக்கு.
படத்தில் பாட்டு, இளையராஜாவோட பாட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவருடைய பேக்ரவுண்டு பிஜிஎம் செம. அந்த சந்தன காட்டு அந்த பிஜிஎம் இந்த மியூசிக்கை சொல்கிற விதம் அருமை. அதுவுங்க அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டில் அந்த லிவிங்ஸ்டனும் மன்சூலிக்கான அப்படி கை குலுக்குற மாதிரி இப்படி காமிச்சிட்டு அப்படி குலுக்கிட்டு இருக்கும். அந்த சீன் முடியறதுக்குள்ளேயே இளையராஜாவோட மியூசிக் ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப அந்த பாட்டு வரப்போகுதுங்கிறது அந்த மியூசிக் கொஞ்ச நேரம் காமிக்கும். இளையராஜாட்ட எப்பவுமே அது உண்டு. ஒரு பாட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வந்து நம்ம கேட்பதற்கான மனநிலையை உண்டு பண்ணிடுவாப்ல. ரஜினியோட அந்த ராஜாதி ராஜா படத்துல ராதாக்கும் ரஜினிக்கும் ஒரு பாட்டு உண்டு. சிப்பிக்குள் வந்து ரஜினி அப்படி ஸ்டைல எந்திரிச்சிருவாரு. அப்ப பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி மீனம்மா மீனம்மா தொடங்குறதுக்கு முன்னாடி ரஜினி அந்த அந்த நடந்து வர ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு இளையராஜாவோட மியூசிக் வரும். அதை நீங்க போய் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மியூசிக் தொடங்கி முடிஞ்ச உடனே தான் மீனமா மீனமா வரும். இளையராஜா அந்த மாதிரி நிறைய பண்ணுவாப்ல. அது மாதிரி கேப்டன் பிரபாகரன்ல இந்த ஆட்டமா பாட்டமா பாடல் வரிகள் வர்றதுக்கு முன்னாடி இளையராஜா மியூசிக் ஒன்று தொடங்கி அந்த பாட்டை வந்து கேட்குற மூடுக்கு கொண்டு வரும் பாருங்க. அதுவும் அந்த பாட்டு வந்து நிறைய குறியீடுகளுடைய உள்ள பாட்டு. வீரபத்ரனை காலி செய்யணுங்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடிய லிவிங்ஸ்டனுடைய சதி திட்டம். ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவா, யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சுன்னு வரிகள்லேயே வரும். மன்சூர் அலிகான் இதாண்டி மாப்பிள்ளை சாக்கு, நானா சமரசம் பண்ணுவேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன் டேய் அப்படின்னா பிரபாகரன் ஒரு தனி கணக்கு போட்டிருப்பாப்ல. எப்படியாவது இதை முடிச்சிடணும்னு ரம்யா கிருஷ்ணன் ஒரு கணக்கோட பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சந்திப்பு தெரிஞ்சு போலீஸ் இவங்களை பிடிக்க வந்துகிட்டு இருக்கோம். ஸோ போலீஸை காமிக்கும் போது ஒரு மெட்டு, வீரபத்ரனை காமிக்கும் போது ஒரு மெட்டு, லிவிங்ஸ்டன் இதோட நம்ம இவனை முடிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு மெட்டு, ரம்யா கிருஷ்ணன் எப்படியாவது நல்லது நடந்தா போதும்னு நினைக்கிற ஒரு மெட்டு, 3 கூறுகளையும் இந்த பாடல் வரிகளும் இந்த இசையும் அந்த சூழல், அந்த காட்டு சூழலும் நமக்கு உணர்த்தும். சாதாரண பாட்டு இல்லை, செம்மையான பாட்டு அது. அதனால எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகள் ஆண்டு விழா எல்லாத்துலேயும் இந்த பாட்டை தான் போடுவாங்க. அந்த காலத்தில் ஆட்டமா அப்படி போட்டு ஆடுவாங்க, இந்த பாட்டை தான் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான சினிமாங்க அது. இந்த ஒரு முழுமையான படம்னு சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆருக்கு எப்படி உலகம் சுற்று வாலிபன் அந்த மாதிரியான படமோ, இது வந்து விஜயகாந்துக்கு பிளான் பண்ணி 100வது படம் பிரம்மாண்டமா இருக்கணும். அது ஒரு கனமான கதையா இருக்கணும். ஒரு காட்டுக்குள்ள போய் வீரப்பனை பிடிச்சிட்டு வரீங்க, அது வீரப்பன் உயிரோட இருந்தப்பயே. அதான் நான் லியா தலிகான் பேட்டியில கேட்டேன், என்ன சார் உங்களை மிரட்டினாரா வீரப்பன் வந்து விஜயகாந்துக்கு போன் மிரட்டல் விட்டாரா? ஏன்னா அவர் உயிரோட இருக்காரு. வீரப்பன் உயிருடன் இருக்கும்போது வீரப்பனை பிடிக்கிற மாதிரி ஒரு படங்கிறப்ப வீரப்பன் ஓ என்னை பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டியோ அப்படின்னு விஜயகாந்த் மிரட்டினாரான்னு கேட்டேன். ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு லியா தலிகான். அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். வீரப்பன் உயிரோடு இருக்கும்போது அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் அரசியல்வாதிகளை கிண்டல் விமர்சித்து வீரப்பனை விட மோசமானவங்க அன்றைய அரசியல்வாதிகள் தான் சொல்லி எடுக்க ஒரு துணிச்சல் வேணும். அப்படி ஒரு டயலாகை வந்து லியா தலிகான் படத்தில் எழுதியிருக்கிறாரு. பெரிய விஷயம்தான். அது ஒரு காலகட்டம். இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த், லியா தலிகான் அப்படிங்கிறது துணிச்சலாக நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் அவலங்களை படமாக எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் இந்த பெண்களை கடத்தி கொலை செஞ்சதை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. இந்திரா காந்தி கொலையை பேஸ் பண்ணி மாநகர காவல் எடுத்தாங்க. வீரப்பனை பிடிக்க போகிற மாதிரி கேப்டன் பிரபாகரன் எடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஒரு கிரைம் நாவல் தன்னோட நெருக்கமானது. நிஜத்தில் வீரப்பன் இருக்கிறான், நிஜத்தில் ஆட்டோ சங்கர் இருக்கிறான், நிஜத்தில் இந்திரா காந்தி படுகொலை நடைபெற்றது. கண்ணுக்கு எதிர தெரிஞ்ச சம்பவங்களை படமாகவும் அதில் மீட்கின்ற போராடுகின்ற ஒரு கதாநாயகனா விஜயகாந்த். இதில் வேற எந்த ஹீரோ போட்டாலும் எடுப்படாது. விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை போட்டாதான் மக்களை காப்பவர், தலைவர்களை காப்பாற்றுபவர், தப்பு செய்கிறவனை தண்டிக்கிறவர், அதே சமயம் அவன் குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறவர், போலீஸாக இருந்தாலும் தப்பு செய்கிற போலீஸையும் அடிப்பவர். இந்த கேரக்டருக்கெல்லாம் யார் வருவானா விஜயகாந்துடைய உடல்வாகு, பேச்சு, டயலாக்கு இதுதான் சரியாக வருங்கிற அடிப்பில் அது ஒரு கேரக்டர். அந்த விதத்தில் விஜயகாந்தினுடைய 100வது படம் மிகப்பெரிய வெற்றி படம். திருப்பி குடும்பத்தோடு போய் ரீரிலீஸு தேட்டரில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த காலத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இப்போ விஜயகாந்த் உயிருடன் இருக்கும்போது இவ்வளோ ஃபீலிங்ஸ் சென்டிமெண்ட்டோட அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டோம். அப்போ இல்லாதப்ப அந்த சென்டிமெண்ட், அந்த உணர்வு எல்லாம் சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இந்த விஜயகாந்தை இனிமேல் நம்ம பார்க்க முடியாதுங்கிற அந்த உணர்வு மேலிடும். ஸோ அது ஒரு வித்தியாசமான உணர்வு தரும்னு நினைக்கிறேன். கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க. குதிரை, ட்ரெயின் ஃபைட்டு, சரஸ்வதி தேட்டரில் இந்த படம் மதுரையில் செல்லூர் சரஸ்வதி தேட்டரில் செகண்ட் டைம் 65 நாள் ஓடிச்சான். அந்த குதிரை ஃபைட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தில் சவுண்டு சிஸ்டம்லாம் இன்னும் ஏற்றி இது ரீரிலீஸ் பண்ணியிருப்பது இன்னும் பிரம்மாண்டமாக அடுத்த கட்ட இளைஞர்கள் 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸுக்கும் இந்த படத்தை கொண்டு செல்வதாக இருக்கும்.
எம்ஜிஆருடைய ஒளிவிளக்கு 100வது படம் ஓடுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமா ஓடுன படம் விஜயகாந்துடைய 100வது படம். வேற எந்த நடிகருக்கும் 100வது படம் இவ்வளவு பிரம்மாண்டமா ஓடுனதில்ல. அப்படி ஒரு தனிச்சிறப்பு விஜயகாந்துக்கு மட்டும் உண்டு. ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் இன்றைய தலைமுறை குழந்தைகளும் போய் பாருங்க. அன்றைய சண்டை காட்சிகள், வசனங்கள், காட்சி எடுத்த விதம், ஒரு கதை, திரைக்கதைனா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டேரக்டர் போய் தெரிஞ்சுக்கலாம். கதையும் இல்லாமல், திரைக்கதையும் இல்லாமல், ஒரு சமூக நோக்கமும் இல்லாமல், இஷ்டத்துக்கு பவுடரு, கஞ்சா, கொலைன்னு எடுத்துக்கிட்டு இருக்க லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்ற இயக்குநர்கள் மத்தியில் வாழுகின்ற ஜென்சி கிட்ஸுகளே, ஒரு படம், கதை, திரைக்கதைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த படத்தை நீங்கள் திருப்பி பார்க்கலாம். ஏன்னா டிஎஃப்டி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்காகவே படம் எடுத்தவர் விஜயகாந்த். ஸோ எல்லா விதத்துலையும் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய படமாக இந்த கேப்டன் பிரபாகரன் வந்திருக்கும். நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசை. என்னால் சொல்லி என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமாவை பார்க்க வேண்டிய கோணங்கள்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.